அல்லேலூயா. கரங்களை உயர்த்தலையிலே சொல்லுவோம் அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க இந்த வாரம்? உங்களுக்கு ஏன் மகிழ்ச்சி நான் சொல்லட்டுமா? இந்த வாரம் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதானே? ஒரு மாதங்கள் கிட்டத்தட்ட 1.25 மாதம் நினைக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பத்திரமா வீட்டில் வைத்து பார்க்க, ஊர்களுக்கெல்லாம் நீங்கள் கூட்டு போயிட்டு வர கர்த்தர் ஒரு பலனை கொடுத்தார். ஆமென். இந்த வாரத்திலே அவங்க பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல போகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம் இந்த மாதம். அதனால கர்த்தர் பெரியவர். ஆமென். இம்மட்டுமாய் கடந்த மாதங்கள் முழுவதும், கடந்த வாரங்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து சுகபத்திரமாக இந்த வாரத்திலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராய் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஆமென். அவர் இனியும் நிறுத்துவார், இனிமேலும் நிறுத்துவார், நிறுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். சுகத்தையும் பலனையும் தந்து கொண்டே இருப்பார். ஒரு நல்ல ஒரு பாடலை நாம் பாடி இந்த நேரத்திலே நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போன்று தெய்வம் இல்லை, உம்மை போன்று கர்த்தர் இல்லை. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ஆமென். இந்த ராஜ்யம் இந்த இந்தியா இயேசுவினுடையது. ஆமென். இன்னைக்கு யார் வேணாலும் ஆட்சி செய்யலாம், யார் வேணாலும் வரலாம், போகலாம், மாறலாம். ஆனால் தலைமுறை தலைமுறையாக நம்முடைய தேசத்திற்கு சொந்தக்காரர் யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் ராஜாதி ராஜாவாக நித்திய அரசாட்சி செய்கிற தேவன். இப்படிப்பட்ட கர்த்தரை இந்த நேரத்திலே நாம் பாடி, நாம் புகழ்ந்து, நாம் மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்று தெய்வம் இல்லை, உம்மை போன்று கர்த்தர் இல்லை. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்று தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். பாடுவோம். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற. ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம், வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. பாடுவோம். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை. கரங்களை தட்டி பாடுவோம். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை. மீண்டும் பாடுவோம் கரங்களை தட்டி. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற. ராஜ்யம் 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 வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. உலகில் உள்ள பாடுவோம். உலகில் உள்ள யாவற்றிற்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. பாடுங்க. உலகில் உள்ள யாவற்றிற்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. கரங்களை தட்டி பாடுவோம். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற. ராஜாதி ராஜா ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை. கரங்களை தட்டி பாடுவோம். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் முறுக்கம் தயவும் எல்லாம் உம்மில் தானுண்டே. பாடுங்க. நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் முறுக்கம் தயவும் எல்லாம் உம்மில் தானுண்டே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசா
அரசாளும் தெய்வமே உம்மை போல தெய்வமில்லை உம்மை போன்ற கர்த்தர் ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வமில்லை உம்மை போன்ற உலகில் உள்ள யாவற்றிற்கும் சொந்தக்காரரே நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுவோம் உலகில் உள்ள யாவற்றிற்கும் சொந்தக்காரரே நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே ராஜாதி ராஜாவாய் அரசாளும் கைகளை தட்டி பாடுவோம் உம்மை போன்ற தெய்வமில்லை உம்மை போன்ற கர்த்தர் ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வமில்லை உம்மை போன்ற கர்த்தர் பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே பாடுங்க பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே பாடுவோம் உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே நீங்க பாடுங்க பாப்போம் பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே உலகையாளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே பாடுவோம் பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே உலகையாளும் ராஜாவாக மீண்டும் ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே ராஜாதி ராஜாவாய் அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வமில்லை உம்மை போன்ற கர்த்தர் இல்லை ராஜாதி ராஜாவாய் அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வமில்லை உம்மை போன்ற கர்த்தர் இல்லை ராஜாதி ராஜாவாய் அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற கர்த்தர் இல்லை உம்மை போன்ற தெய்வமில்லை ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற கர்த்தர் இல்லை உம்மை போன்ற தெய்வமில்லை ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வமில்லை உம்மை போன்ற கர்த்தர் ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வமில்லை உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ஒரு பாடலை பாடுவோம் தேவனை துதித்திடுவோம் சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றுவோம் ஆமென். எத்தனை பேர் துதிகள் செலுத்தி போற்ற நீங்க ஆயத்தமா இருக்கீங்க? இந்த காலை நேரத்துல நம் கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே பாடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா அல்லேலூயா ராஜனுக்கே பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே கரங்களை தட்டி பாடுவோம் அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே தேவனை துதித்திடுவோம் சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா அல்லேலூயா ராஜனுக்கே கரங்களை தட்டி பாடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே எங்கள் காலடி பாடுவோம்
ஆமென். அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே தேவ வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை நன்மை கிருபை தொடர்ந்திடவே தேவ வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறி. அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை தட்டி பாடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே. ஆமென். அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி அல்லேலூயா. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. கரங்களை உயர்த்தி அசைத்து பாடுவோம். அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா ராஜனுக்கே. மீண்டும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா கர்த்தருக்கே. ஆமென். அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும். கிருபையால் கிருபையாய் நிதம் வழி நடத்தும். எங்கள் காலடி எங்கள் வலுவிடாமல் நடைகள் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும். கிருபையால் கிருபையாய் நிதம் வழி. அல்லேலூயா. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. பாடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. மீண்டும் ஒரு விசை அல்லேலூயா தேவனுக்கே. ஆமென். அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. ராஜனுக்கே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் இந்த காலை நேரத்தில். அல்லேலூயா. தேவன் சொல்கிறாரு, உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்ப நல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். ஆமென். இந்த காலை நேரத்தில் நம்முடைய பாரத்தை வைப்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் மீது. ஆமென். எத்தனை பேரோட நம்ம பாரத்தை வச்சாலும், நம்முடைய எவ்வளவோ கவலைகளை சொன்னாலும், அது சில மணி நேரம் தான் நமக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் நிரந்தர ஆறுதலை தருகிறவர் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். இந்த பாடலை பாடுவோம். ரொம்ப அருமையான ஒரு பாடல். ஆர்ப்பரித்து விண் அதிர உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசுவையே உயர்த்துங்கள். நம்ம எப்படி உயர்த்தணுமா? விண் அதிர உயர்த்தணுமா? கைகளை கரங்களை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தரை உயர்த்துங்க, விண் அதிர உயர்த்துங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஒரு பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை நீங்க உயர்த்துங்க, விண் அதிர உயர்த்துங்க, சத்தத்தோடு உயர்த்துங்க.
நாம் சத்தங்களை உயர்த்தி நம்ம ஆர்ப்பரித்தவரை நாம் பாடும் பொழுது கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார். ஆமென். நம்முடைய தோல்விகள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஜெயமாய் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து எங்களுடன் சேர்ந்து நீங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துக்கலாம். கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பனல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பனல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை உயர்த்துங்கள் இயேசுவை பாடுவோம். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள். சாத்தானை வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள். சாத்தானை வீழ்த்திடுங்கள். உயர்த்துங்கள் பாடுவோம். உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள். சாத்தானை கரங்களை தட்டி பாடுவோம். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள். சாத்தானை உங்கள் மீது உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பனல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை உங்கள் பாரத்தை கரங்களை வைத்திடுங்கள். பாடிக்கொண்டே இருப்போம். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் கருத்தாய் விசாரிப்பவர் இன்பனல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து உங்கள் மீது கண்கள் வைத்து கண்கள் வைத்து கருத்தாய் கருத்தாய் விசாரிப்பவர் இன்பனல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். இங்கிலீஷ்ல பாடுவோமா? Cast your burden unto Jesus, for He cares for you. Cast your burden Cast your burden unto Jesus, for He cares for you. Higher, higher, lift Jesus higher, 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 lift Jesus higher, 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 lift Jesus higher, 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 lift Jesus higher, higher. lower, 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 Satan, lower, 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 Satan, lower, 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 Satan, lower, 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 Satan, lower, lower. சரி, இந்த பாட்டெல்லாம் எழுந்து நின்று பாட போறோம். எப்படி பாட எல்லாம் எரிச்சு நிப்போமா? ஒரு நிமிஷம் எரிச்சு நின்னுங்க. ஒரு சின்ன ஆக்ஷன் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஹையர் ஹையர்னு சொல்லும் போது கைகளை உயர்த்தி உயர்த்தி இப்படி காட்டணும். சரிங்களா? லோவர் லோவர்னு சொல்லும் போது கைகளை கீழே கீழே தாழ்த்தணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹையர் ஹையர்னா நம்ம கர்த்தரை என்ன பண்ணணும்? உயர்த்தணும். லோவர் லோவர்னா சாத்தானை நம்மளோட காலின் கீழே என்ன பண்ண போறோம்? அந்த நேரத்தில் நசுக்க போறோம். பாடுவோமா? ஹையர் ஹையர்னு சொல்லும் போது என்ன பண்ணுவீங்க? கைகளை என்ன பண்ணணும்? ரெண்டு கையை என்ன பண்ணணும்? உயர்த்தி உயர்த்தி இப்படி காட்டணும். லோவர் லோவர்னு சொல்லும் போது கைகளை என்ன பண்ணணும்? இப்படி கீழே கீழே பண்ணணும். நீங்க கீழே கீழே பண்ணும் பொழுது இப்படி சாத்தான் உங்களுக்கு எதிராக நிற்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் உங்க காலு கீழே இன்னைக்கு வரும். ஆமென். இதுவரை உங்களை மேற்கொண்ட எல்லா விதமான காரியங்கள் உங்களுடைய காலு கீழே வரும். பாடுவோமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடுவோம். கேஸ்ட் யுவர் பர்டன் இருந்து பாடுவோம். கேஸ்ட் யுவர் Burden unto Jesus, for He cares for you. Cast your burden. Cast your burden unto Jesus, for He cares இப்போ கரங்களை உயர்த்தி பாடுவோம். higher, higher, lift Jesus higher, 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 lift Jesus higher. எல்லாரும் கைகளை உயர்த்தி Higher, higher, lift Jesus higher, 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 lift Jesus இப்போ higher. கீழே ரெண்டு கையும் Lower,
Satan, lower, 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 Satan, lower, 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 Higher, higher, Satan, lower, higher, higher, lift Jesus higher, 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 lift Jesus higher, 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 lift Jesus higher, 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 lift Jesus higher. lower, 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 Satan, lower, 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 Satan, lower, lower, பாடுங்க. lower, 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 Satan, lower, 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 Satan, lower. கரங்களை தட்டி பாடுவோம். Cast Your your burden. burden unto Jesus, for He cares for you. Cast your burden unto Jesus, for He cares for you. Higher, higher பாடுவோம். Higher, higher, lift Jesus higher, 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 lift Jesus higher, 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 lift Jesus higher, 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 lift Jesus higher. Lower, 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 Satan, lower, 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 Satan, lower, Amen. lower, lower, எல்லா வல்லமைகள் காலின் கீழ் வருவதாக. எல்லா பொல்லாத வல்லமைகள் பாடிக்கொண்டே இருப்போம். Lower, 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 Satan, lower, 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 Satan, lower, lower. சரி, இப்போ நீங்க மட்டும் பாடுறீங்களா இந்த பாட்டை? ஹையர் ஹையர் லோவர் லோவர் மட்டும் பாடலாண்ணே. மற்ற வரிகள் தெரியாட்டியும் பரவாயில்ல. பாடுறீங்களா? இப்போ ஹையர் ஹையர் பாடுங்க பார்ப்போம். ஹையர் ஹையர் lift Jesus higher, higher, ஹையர் ஹையர் lift Jesus higher, higher, பாடுங்க. higher, higher, lift Jesus higher, 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 lift Jesus. லோவர் Lower, 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 Satan, lower, 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 Satan, lower, 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 Satan, lower, 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 Satan, ஹையர் ஹையர் ஒரே முறை. higher, higher, lift Jesus higher, 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 lift Jesus higher, 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 lift Jesus higher, 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 lift Jesus higher, higher. Lower, 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 Satan, lower, 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 lower. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சாத்தான் இந்த தேவன் இந்த காலை நேரத்தில் உங்க காலின் கீழே நசுக்கி இருக்கிறான்னு சொல்லுங்க பார்ப்போம். சாத்தான் உங்கள் காலின் கீழேன்னு சொல்லுங்க. சாத்தான் உங்கள் காலின் கீழே, பொல்லாத வல்லமைகள் உங்கள் காலின் கீழே. தொடர்ந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறவங்க? சரி, நம்ம ஒரு 10 நிமிடம் மாத்திரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனாலும் நானும் நிற்கிறேன். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஆராதனைக்குள்ள உங்களை நடத்துவதற்கு விரும்புகிறேன். அதனால் உங்களுக்கு கால் வலிச்சாலும் நீங்கள் நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொந்தக்காரர்கள்லாம் இருக்காங்க? சொந்தக்காரர் இருக்கவங்க. சரி, ரெனிக்கு சொந்தக்காரர் இல்லையா? ரெனி தான் பயங்கரமாக, ரெனியும் சிஸ்டர் தான் ரொம்ப அதிகமாக கை தூக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்தக்காரர்களுக்காக கை தூக்குங்க. அவங்களுக்காக எத்தனை பேர் நன்றி சொல்லியிருக்கிறீங்க? அல்லேலூயா. நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். என்னுடைய உறவினர்கள் எல்லாம் ரொம்ப விதத்தில் உதவியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் ஆப்போசிட்டாக எடுத்துக்கணுன்னே, சொந்தக்காரர்களை விட்டு கொடுக்கக்கூடாது இல்லையா? அதனால் எங்களுடைய சொந்தக்காரர்கள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. ஊழியத்துக்கு, ஜபத்துக்கு எங்களெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. சொந்த அப்படியே ஊழியன்னொன்று, ஐயோ நீங்கள் நம்ம பரம்பரையிலே பைபிள் தூக்கிட்ட ஊழியத்துக்காக அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படி தானே? அப்படிலாம் இல்லை. சரியான ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். பாட்டு வந்துட்டா? ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்போ எனக்கும் வேணும் பாட்டு இதில். சரி, கவனமாக கவனிங்க. நான் சொந்தக்காரர்களை குறைத்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு நடந்த அனுபவம் உங்களுக்கு நடக்கக்கூடாது. எனக்கு நடந்திருக்கிற இந்த அனுபவம் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது.
அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. அப்போ நல்லா கேட்டுக்கணுங்க. நாங்கள் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய இடம் அதுவும் நம்ம வாடகையில் தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த இடமும் நம்ம என்ன பண்ணுறோம், வாடகையில் தான் நடக்கிறோம். அப்போ ஆரம்ப காலங்களில் வாடகை கொடுக்கறது, அப்போ இந்த காரியங்கள்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ரொம்ப சிரமமாக இருந்ததுனால அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நல்லா ஜோம் பண்ணோம். அப்போ ஒரு சிலர்லாம் சின்ன சின்ன ஐடியாக்கள்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் முதலாவது உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கெல்லாம் போய் அவங்களுடைய ஊழியத்தை பற்றிலாம் நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லணும். ஊழியத்தை பற்றி சொல்லி எப்படி ஊழியம் செய்கிறீங்க, எவ்வளவு தேவை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. ரெண்டாவது, நீங்கள் சொந்தக்காரர்கிட்ட போனதுக்கப்புறம் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லணும். அப்புறம் இன்னொரு அக்கா வந்து சொன்னாங்க, 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே சில வீடுகளெல்லாம் சந்தித்து நீங்கள் அப்படியே காணிக்கை கலெக்ட் பண்ணி ஊழியத்துக்கு பயன்படுத்திக்கணும், இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நான் தவறுன்னெலாம் சொல்ல மாட்டேன். அப்போ நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ இப்படிலாம் நிறைய ஆலோசனைகள் சொன்னாங்க. அப்போ நாங்களும் அப்படியே கொஞ்சம் சிரமத்தில் இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் இருக்கிற எங்களுடைய சொந்தக்காரர்கள் பெரிய பெரிய வசதியில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய அரசு வேலையில் இருக்கிறவங்க, நல்ல வசதியில் இருக்கிறவங்க, எங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவுகள். சரியா, தூரத்து சத்தம் எங்கள் பெரியம்மாவோட, அக்காவோட, அண்ணனோட, தம்பியோட, அவங்களுடைய மாமனாரோட, மாமியாரோட அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நெருங்கிய சொந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தின் மக்களை பார்த்து முதல்ல போய் போனோம். முதல்ல போன உடனே ஒருத்தர் வந்து கேட்டார், ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டார். எப்படி கேட்டார்? அதாவது ஊழியங்கள் செய்கிறோம், ஊழியத்தை பற்றி சொல்கிறீங்க, அதை ஃபோனில் சொன்னால் போதாதா, மெனக்கட்டி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்திருக்கீங்களே, இதுக்கு இப்படி டைம் வேஸ்ட் பண்ணணும், நீங்கள் இந்த ட்ரெயினுக்கு செலவு பண்ணது என்ன பண்ணுறது, உங்கள் ஊழியத்துக்கு பயன்படுத்திங்களே, ஏன் வந்தீங்க அப்படின்னாரு. ஓஹோ, பரவாயில்ல, நல்ல சகுனம். என்ன சகுனம்? எத்தனை சகுனம் பார்க்குறீங்க? ஒருத்தரும் பார்க்கறது இல்லை, அதெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தரை நம்புறவங்க எந்த சகுனமும் பார்க்கக்கூடாது, எல்லாமே உங்களுக்கு நல்ல நாள். அப்போ முதல்ல ஒரு வீட்டுக்கு போகும்போது ஏன் வந்தீங்க, நம்ம என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கோமா? உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கவங்க அப்படி சொல்லியிருக்கீங்களா? யாரையும் சொல்ல, நீங்கள் எதிரியாக இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது. ஏன் வீட்டுக்கு வாசலில் காலடி வச்ச, காலை மிதிச்ச, அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் இன்னொருத்தர் வீட்டுக்கு போனோம், அது ரொம்ப ரத்த சம்பந்தங்க. அவங்க போன நேரம் பாவம் சாப்பாட்டு நேரம், நாங்கள் தெரியாமல் போயிட்டோம். அவங்க சாப்பாடு வீட்டிலலாம் செய்யலை, ஏதோ வெளியில் கொஞ்சம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவாங்க போல இருக்குது. நானே மனைவி தான் போயிருக்கோம். அவங்க முகமே மாறிட்டு ரொம்ப சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு வரவேற்று, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சாப்பிட்ற நேரத்தில் வந்துட்டீங்க, நல்ல நேரத்தில் வந்துட்டீங்கன்னு சொல்லி எங்களை ரொம்ப வரவேற்றுட்டாங்க. அவங்களுடைய அன்பை பார்த்துட்டு நான் அசந்து போயிட்டேன். அப்படி இல்லை, சரியா, அவங்க முகமும் மாறிட்டு, இவங்க சாப்பாட்டு நேரத்தில் வந்துட்டாங்களே, இவங்களுக்கு பங்கெல்லாம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சொந்தம். அவங்கெல்லாம் எந்த நிலைமையிலேருந்து வந்தாங்கங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். அப்போ வேகமாக உள்ளே போனாங்க. முறையெல்லாம் சொல்லக்கூடாது, முறை இது அவங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து எங்களுடைய இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவங்களாம் ரெகுலராக பார்ப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு நல்ல முறை வேகமாக போனாங்க. அதனால போயிட்டு ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாரும் இங்கே தான் வராவா, ஊழியன்ட்டு, இனி எங்கள் வீட்டுக்கே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 500 ரூபாய கையில் கொடுத்தாங்க. அப்போ ரொம்ப இந்த மாதிரி அதுக்கு தொடர்ந்து சில காரியம் இது அந்த பார்த்தீங்கன்னா அந்த அட்டம்ப்டில் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆச்சு. இன்னொருத்தர் எங்கள் சொந்தக்காரரு, அவர் வீட்டில் போய் தங்கிறதுக்கு இடம் கேட்டோம். அவர் என்ன சொன்னார், நான் தங்குறதுக்கு இடம் கேட்கணும்னா, அவர் வந்து ஒரு சபை நடத்துதாரு. எங்கள் மூப்பர்கிட்ட என் குடும்பத்திலலாம் ஆலோசனை பண்ணிட்டு அப்புறம் தான் சொல்ல முடியும்னாரு. அவர் என்னைக்கு குடும்பத்தில் ஆலோசனை பண்ணி மூப்பர்கிட்ட கேட்டு எங்கே தங்குறது, நம்ம தங்குறதுக்கெல்லாம் அந்த சூழ்நிலை. அப்படி அந்த அட்டம்ப்ட், அந்த ஊருக்கு போனோம், அந்த பட்டணத்துக்கு போன டயத்தில் அப்படியே தொடர்ந்து தோல்வி. என்ன செய்யணும்னு தெரியாமல் நாங்கள் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் வீட்டம்மா அவங்க ஊருக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் அப்படியே தலைகீழாக மாறிச்சு. ஐயோ, நீங்கள் இப்படி ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி வேகமாக வந்து ஆட்டோவில் எங்களை கூட்டு போய் எங்கள் லக்கேஜெல்லாம் தலைமையில வச்சு ஒரு நல்ல இடத்துல தங்க வச்சு, மீதமுள்ள நாட்களில் நாங்கள் வேறு ஊழியங்களை செஞ்சுட்டு அந்த இடத்துல திரும்பி வந்தோம். அப்போ வீட்டுக்கு அப்போ நாங்கள் இங்கே தான் இருக்கோம், இந்த கீழே உள்ள வீட்டில் இருக்கோம். அப்போ வீட்டில் வந்து சொன்னேன், எந்த காரணத்தை கொண்டோம் எந்த மனுஷனையும் நம்பி
நம்ம போகவே கூடாதுப்பா. நம்ம கர்த்தரை நம்புவோம், கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்வோம். அதனால இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எந்த மனிதரிடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கையேந்தாதபடி உங்க கையை கொடுக்கிற கரமா கர்த்தர் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால இந்த ஒரே ஒரு மெலடி பாடலை நம்ம மாத்திரம் பாடி, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு, இந்த பாட்டை மாத்திரம் நம்ம பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், உம் தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல் ஈரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே என்று சொல்லி அப்படியே நீங்க மைல்டா நீ ஃபீட்லாம் போடண்டா, டெம்போ வேண்டாம், அப்படி நல்லா மைல்டா காடுபடி மக்கள் பாடுவாங்க. இன்னைக்கு அப்படியே அந்த வரி இருக்கு, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனி விடல. அதை மாத்து தம்பி. ஹல்லேலூயா. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல. வருதா? இந்த வயல இருந்து நான் படிக்கணும். நான் பாடுறத மட்டும் நீ அப்படி டிஸ்பிளே போடு, சரியா? இப்ப நீங்க பாடுங்க பாப்போம். என்னை கையேந்த விடல, நீங்க தான் பாடணும். என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் இல்ல, உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்ல. கர்த்தரை நம்பி ஏமாந்து இருக்கிறீங்களா? ஏமாந்து இருக்கீங்களா? இல்லைன்னு சொல்றவங்க அல்லேலூயா. நல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். இல்லைன்னு சொல்றவங்க அல்லேலூயா. ஏமாந்து போவதற்கு கர்த்தர் விட மாட்டாரு. உங்களுடைய ஏமாற்றம் கொஞ்ச நாள்ல மாற்றமா மாறிடும். அல்லேலூயா. சில நேரம் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்குது, அப்படிதானே? சில ஜெபிச்சதெல்லாம் நடக்குதா? ஜெபிச்சதெல்லாம் எனக்கு நடக்குது. கை சொல்றது, கை தூக்குங்க பாப்போம். ரெனி உண்மையிலே பாராட்டுறவனைய அந்த அம்மா கை தட்டிருங்க. உங்களுக்கு உண்மையிலே சிலருக்கு அப்படி நடக்கும். அதெல்லாம் ஆண்டவர் அப்படி எங்களை நடத்துகிற விதமாக உங்களை நடத்த மாட்டார், உங்களை நடத்துகிற மாதிரி இன்னும் நடத்த மாட்டார், அமுதா சிஸ்டர் நடத்துகிற மாதிரி எஸ்தரை நடத்த மாட்டாங்க. அப்படி கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக நடத்துவார். அப்போ ஒருவேளை ஏமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா சீக்கிரத்தில் மாற்றமாய் மாறும். அல்லேலூயா. இப்போ இந்தியாவில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருக்கீங்க? அல்லேலூயா. இந்த எலெக்ஷன்ல தான் இப்ப எதிர்கட்சியா இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அன்னைக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆளுங்கட்சி ஒருத்தரை பார்த்தேன். இன்னைக்கு சாயங்காலம் பதவி ஏற்பு, ஆமா பதவி ஏற்பு தான் அப்படின்ட்டே போனார். அவர் சொன்னதிலே புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு 2 ரிமோட் கண்ட்ரோலோட இப்ப ஆள்றாரு. அல்லேலூயா. அப்ப தேவன் ஆட்சி அவங்ககிட்ட கொடுத்தா கூட தேவன் மாற்றமா நடத்தி கொண்டிருக்கு. உங்க வாழ்க்கையில் அப்படிதான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதனால இந்த பாடலை மாத்திரம் நம்ம பாடி நம்ம ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமாய் நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உம் தயாளத்தின் உதாரணமாய் நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல் ஈரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. பாடுங்க. ஏல் ஈரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல,
என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீ விட்டதில்லை. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். அமர்ந்தவன் நான். பாடுங்க. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். அமர்ந்தவன் நான். உம் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உம் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. எல்லீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. எல்லீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல. என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல. என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. என்னை கையேந்த விடல. என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல. என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. டாடி நீங்க இருக்க பயமே இல்லை. இப்ப நீங்க மாத்திரம் தான் பாடணும். என்னை கையேந்த விடல. என்னை தலை குனிய விடல. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, உங்க கை தேவனை நோக்கி பார்த்தே ஏந்தி கொண்டிருக்கட்டும். அந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். உங்க கரங்களை கர்த்தர் கொடுக்கிற கரங்களாவே கடைசி வரைக்கும் வைப்பார். அதனால நீங்க அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த வரியை உணர்ந்து நான் அப்படியே ஆரம்பிக்கிறேன். நீங்க சத்தமா பாடுங்க. என்னை கையே. இன்னொரு முறை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விழுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. எல்லீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. சொல்லுவோம். எல்லீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. இன்னொரு முறை. எல்லீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவன் நான். பெற்றவன் நான். பாடுங்க. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். பெற்றவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உம் தயாளத்தின் உதாரணமாக
கைகளை உயர்த்தி ஏல் ஈரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே ஏல் ஈரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் இன்னைக்கு ரெண்டே காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்காக சொல்லி ஜெபித்து இந்த ஆராதனையை நான் நிறைவு செய்ய போகிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கும். கரங்களை தட்டுவோமா? என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கும். என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களை வலுப்படுத்த போகிறது. இன்று காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஏசாயா 41:10 படி, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய அத்தனை மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த 6வது மாதத்திலையும் இந்த 2வது இந்த பரிசுத்த ஓய்வில் இந்த காலை வேளையை கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? காண செய்தார். அது மாத்திரமல்ல, அவரை நம்ம ஒன்றாக கூடி இவ்வளவு நேரமும் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு, அவர் நமக்கு கொடுத்த நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்திற்காக முதலாவது நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் 147வது சங்கீதம் 5வது வசனம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலனும் உள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. ஆமென், ஹல்லேலூயா. இதில் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் உள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. ஆனால் அநேக நேரம் நம்ம என்ன செய்வோம்? ஏசப்பாவுக்கு நம்ம ஆலோசனை கொடுப்போம். ஏசப்பா, நீங்கள் என்ன செய்யலாம், இதை இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், அதை அப்படி செஞ்சீங்கன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? ஏசப்பாவுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். நான் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யும்? கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவருடைய அறிவு எப்படிப்பட்டதாமா? அளவில்லாதது. யார் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்காராமா? சாந்த குணவர்கள் மேலே, வேற பாவிகள் மேல். சரி, அதிலே ஒரு 11வது வசனத்தை வாசிப்போம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். யார் மேலே பிரியமாக இருக்காரு? காத்திருக்கிறவர்கள் மேல். அதிக நேரம் நம்ம காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். பஸ் ஸ்டாண்டில் போய் காத்திருப்போம், ட்ரெயினுக்காக காத்திருப்போம். அன்றைக்கி தான் 1 மணி நேரம் லேட்டாகி வரும் ட்ரெயின். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? சீக்கிரமாக போய் இருப்போம். ஆனால் நம்ம லேட்டாகி போகும்போது அங்கே என்ன செஞ்சிடும்? சீக்கிரமாக போயிடும் ட்ரெயின். அப்படி தான் நம்ம சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவரா? ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் உள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. ஆனால் நம்மளுடைய பார்வையில் பார்க்கும்போது அது எதிர்ப்பதமாக இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, நம்ம ஜெபிக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தர் என்ன செஞ்சார்? மகிமையாக அவனை ஆசீர்வதித்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிப்பது, வேண்டுவதற்கு மேலே ஒரு ஆப்போசிட்டாக எல்லா காரியமும் நடக்கலாம். ஆனால் அவருடைய அறிவு அளவில்லாதது. நம்மளை ரொம்ப நேசிக்க. கடந்த நாட்களில் நாங்கள் ரொம்ப ஊழியத்துக்கு போய்கிட்டே இருந்தோம். 4 நாள் தொடர்ந்து ஊழியத்துக்கு போனதுனால சரி, ஒரு 5வது நாள் என்ன செய்வோம், நம்ம என்ன செய்யலாம், இன்னும் வீட்டினுடைய காரியத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தொடர்ந்து என்ன செஞ்சேன், காலையிலேருந்து ஸ்பீடாக வேலையை செய்ய ஆரம்பித்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப மனசில் துக்கம். ஏசப்பா, இன்றைக்கி அவ்வளோ வேலையும் நான் என்ன செய்யணும், வீட்டினுடைய காரியத்தை பார்க்கன்னு நினச்சேனே, கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் இருந்தால் தானே எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படின்ட்டு. அப்புறம் சரி, அப்போ நம்ம மேலே கர்த்தர் ரொம்ப நேசிக்கார். சரி, அவர் சமூகத்தில் உட்காரன்னு சொல்லி பைபிள் வாசி ஜோம் பண்ணிக்கிட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் திருப்பி என்ன செஞ்சேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வெயில் அப்படி வெயில் அடிக்கும். கரண்ட் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ள அப்படி கூறாப்பாயி அப்படியே மழை வர மாதிரி அப்படியே சூழ்நிலைகள் எல்லாம் மாறிச்சு. அப்போ நான் நினச்சேன், ஏசப்பா நம்மளை எவ்வளவு நேசிக்காரு. கரண்ட்டை போக வச்சு என் மகன் என் சமூகத்தில் அமர்ந்திருக்கணும், அப்புறம் என் மகளுக்கு நல்லா ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி இயற்கையவே கர்த்தர் என்ன செய்தார், மாற்றி கொடுக்கார். அப்போ அவருடைய அறிவு அளவில்லாத ஒரு காரியமாக இருக்கிறத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, 11வது வசனத்தை நம்ம பார்க்குறோம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார்.
அப்போ அவருடைய சமூகத்தில் நம்ம காத்து இருக்க 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 நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தாமதமாக ஆக அதில் பெரிய அதிசயங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். திருமண காரியங்களாக இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அநேக நமக்கு என்ன செய்யலாம், தூரமாக போய்கிட்டே இருக்கலாம். அது எவ்வளவு தூரமாக போகுதோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இதில் நம்ம பார்க்குறோம் 147 20வது வசனம் நம்ம பார்க்கும் பொழுது, ஆமேன், அவர் எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. எப்பா அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, ஆனால் நான் இப்படியே இருக்கேனே நம்ம நிறைய நேரம் நம்ம என்ன செய்தோம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் எந்த ஜாதிக்கும் செய்யப்படாத அதிசயத்தான் உனக்கு நான் செய்வேன். யாத்திராகமம் 34:10 நம்ம பார்க்குறோம், பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களே உன் ஜனங்களுக்கு முன்பதாக நான் செய்வேன். உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த 6வது மாதத்தில் இந்த 9ஆம் தேதியில் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற, இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஒரு நன்மையை நிச்சயமாக செய்வார். அதில் ஒரு சாட்சி ஒன்று உண்மையாக நடந்த சம்பவம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரிஷியன் வேலைக்காக என்ன செஞ்சுருக்காங்க, அறிக்கை விட்டுருக்காங்க. ஒரு 60 பேர் என்ன செய்யுது, அர்ஜெண்டாக தேவைப்படுது அப்படின்ட்டு. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, 60,000 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது சரி அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து 6ல் 2 வருஷம் பயிலு, 7ல் 2 வருஷம் பயிலு, 8ஆம் கிளாஸில் 2 வருஷம் பயிலு. அப்போ எல்லோரும் சொன்னாங்களாம், எல்லாரும் அப்ளிகேஷன் பண்ணலாம், ஆனால் நீ பண்ணி என்னத்துக்கு, ஒவ்வொருத்தங்க இப்போ படித்து முடித்து டிகிரி முடித்து எவ்வளவோ இதில் என்ன செய்தாங்க இருக்காங்க, நீனும் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னென்ன இல்லை நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் கர்த்தர் என்ன சித்தம் வச்சுருக்காரு தரட்டும், ஆனால் நானும் போவேன் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் பல விதத்தில் அந்த இன்டர்வியூ நடந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ இவர் போயிருக்காரு, இவரும் லைனில் நின்றுருக்காரு, ஒவ்வொருத்தரும் போயிட்டு வந்துகிட்டே இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் உள்ளே போகிறாரு. லாஸ்ட்டில் ஐயோ நமக்கு ஒரு கேள்விக்கும் பதில் தெரியாது, ஆனால் நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னு போனோடனே உடனே இவங்க கேள்வியே கேட்காம நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம், எப்படி நான் செலக்ட் ஆனேன், ஒரு கேள்வியுமே என்கிட்ட கேட்கல, எப்படி செலக்ட் ஆகியிருப்பார். ஆமாம், என்ன செஞ்சுருக்காரு, அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க போகும்போது, சரி போகிறதே போடா, உன்னை ஜெபிச்சு நான் அனுப்புதேன்னு சொல்லி அவங்க அக்கா அவங்க சகோதரி ஜோம் பண்ணி என்ன செஞ்சாங்களாமா, எல்லாரும் இன் பண்ணி ட்ரெஸ் பண்ணி எல்லோரும் என்ன செஞ்சாங்க, பென் வச்சுட்டு வந்தாங்க. ஆனால் நீ மட்டும் தான் டெஸ்டரை என்ன செஞ்சுருந்தீங்க, வச்சுட்டு இருந்தீங்க. இதுதான் எலக்ட்ரிஷியனுக்கு முக்கியமான தேவையான பொருள், அதனால் நீங்கள் தான் ஞானமாக வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தான் வேலையை கொடுத்தாங்களாம். அதே போல் இந்த நாட்களில் அப்போ சகோதரிகள் ஜெபிக்கிற ஜெபங்கள் வீண் போகாது. அவங்க அக்கா தான் என்ன செஞ்சுருக்காங்க, லாஸ்ட்டு போகும்போது அவர் தம்பினுடைய ஷேட்டில் கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க, அந்த டெஸ்டரை வச்சு விட்ருக்காங்க போ அப்படின்ட்டு. அப்போ இந்த நாட்களில் உங்களுடைய ஜெபம் வந்து விலையேற பெற்றது. பெண்களை கர்த்தர் அதிகமாக நேசிக்கார். அதனால் உங்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதமான காரியங்களை நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அதே போல் ஒரு திருமணமாக்கி ஒரு ஃபேமிலி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வராங்க. எல்லாம் பேசி முடித்து சந்தோஷமாக வீட்டு கதை ஊர் கதை எல்லாம் பேசி முடிச்சாச்சு ஊர்லேருந்து வந்தோடனே. அப்புறம் நைட்டு ஒரு 11:30 இருக்கும், அசந்து தூங்க போகிறோம், கரண்டு போயிடுச்சு. அப்போ எங்களுக்கு ரொம்ப கவலை, ஐயோ கரண்டு போயிடுச்சு, அது இன்றைக்கி விருந்தாட்கள் வந்திருக்காங்களே, நம்ம மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, 5-6 பேர் வந்திருக்காங்களே, கரண்டு போயிட்டுன்னு சொல்லி ரொம்ப துக்கமாயிட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா வந்து ஈப்பில் வேலை பார்க்காரு. அதனால் அவர் அந்த டெஸ்டரை எப்போதும் வச்சுருப்பார். உடனே அவர் திடீர்னு என்ன செஞ்சார், கரண்ட் போய்ட்டு எதில் போயிட்டுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வெளியில் எலக்ட்ரிஷியனில் மீட்டர் பெட்டியில் போய் பார்த்தா இங்கே தான் போயிருக்குன்னு சொல்லி உடனே போட்டுட்டார். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா நம்ம எந்த சூழ்நிலை, நமக்கு இருளான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார், டக்குன்னு நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்றுவார். நம்ம பயப்படலாம், ஆனால் வெளிச்சத்தை கொடுக்குற கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் வந்து எப்படிப்பட்டவர், அவர் அவருடைய அறிவு அளவில்லாதது. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட அறிவை நமக்கும் கர்த்தர் கொடுத்து நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா இருளையும் விளக்கும்படியாக பெரிய பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்யும்படியாக நம்ம வாழ்க்கையில் இந்த 6வது மாதத்தில் நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அதிசயமான காரியங்களை செய்து கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாக
என்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது? நாளைக்கே வா. வருத்தமாக சொல்கிறீங்களே. சரி, ரைட், ஓகே. போதும்னா உங்களுக்கு நிறைய லீவு தந்துட்டாங்க. சரி, பிள்ளைகள் எல்லாம் மேலே வாங்க, எல்லாம் ஸ்டூடெண்ட் எல்லாம் மேலே வாங்க. அப்படி நல்லா எல்லாம் மேலே வாங்க. ஓகே, சரி. இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் எல்லாம் கரங்களை தட்டுங்க பார்ப்போம். நல்லா அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்காக. அதனால் திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளும் காலையில் அருமையான பிள்ளைகளுக்கு நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணோம். பிள்ளைகளுடைய போக்குவரத்து, படிப்பு மற்றும் எல்லா காரியத்துக்காக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டோம். இப்போ ஒரு விஷயம் கூட, கண்களை மூடுங்க. அந்த நாளில் அருமையான ஆக்னஸ் அவங்க ஜெபத்துக்கு ரெகுலராக எல்லா 3 நாளும் வந்தாங்க. கௌரி அம்மா வந்தாங்க. எங்கே இருக்காங்க? சரி, நீங்கள் முன்னாடி வாங்க. நீங்கள் முன்னாடி வந்து இந்த பிள்ளைகளுக்காக சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ ஏன்னா 3 நாளும் வந்து எல்லாம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ஜெப குறிப்புகள் பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். இப்போ நீங்கள் வாங்க. ஆண்டவரே, எங்களுடைய சபையினுடைய அப்பா அந்த பிள்ளைகளை அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா முதலாவது ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவருடைய பலன் என்று சொல்லியிருக்கிறீங்களாப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை அப்பா ஆண்டவரே மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நாளைக்கும் கூட ஆண்டவரே பிள்ளைங்கள் ஆண்டவரே சப்பா புதிய ஆண்டவரே வகுப்புகளுக்கு ஆண்டவரே படிப்பதற்காக செல்லுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை அப்பா இயேசுவின் நாமத்தினால அப்பா உங்க ஞானத்தினால அப்பா நிரப்புங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நல்ல பலன், சுகம், ஆரோக்கியத்தை அப்பா நீங்க கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே மற்ற பிள்ளைகளை காட்டிலும் அப்பா எங்க பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா ஞானத்திலும் அப்பா அறிவிலும் புத்தியிலும் ஆண்டவரே ஏசப்பா தேவ கிருபையிலும் அப்பா நாளுக்கு நாள் அப்பா வளர்ந்து பெருகும்படி அப்பா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஏசப்பா இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தானியேல் ஆண்டவரே ஏசப்பா எப்படி ஒரு ஞானமுள்ள மகனாக ஆண்டவரே ஏசப்பா இருந்தாங்களோ அப்பா சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தினால அப்பா ஆண்டவரே பிள்ளைகளை அப்பா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஞானத்தினால ஆண்டவரே புத்தியினால அப்பா அறிவுனால அப்பா நீங்க நிரப்ப வேண்டுமாறு அப்பா உங்க பாதத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே பிள்ளைகளுடைய போக்குவரத்துகள் ஆண்டவரே ஏசப்பா படிப்பின் காரிய பொருளாதார தேவைகள் அப்பா எல்லாவற்றையும் அப்பா இயேசுவின் நாமத்தினால அப்பா நீங்கள் சந்தித்து தாங்க கர்த்தாவே. எல்லா ஆண்டவரை துதியும் கனமும் மகிமையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டுவோம் பிள்ளைகளுக்காக. Hallelujah. Jesus. கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி நாம் அந்த சின்ன சாமுவேலைப் போல நாம் நம்மை தாழ்த்தும் பொழுதும் கர்த்தர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்க்கும் பொழுதும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ நீங்கள் கேட்கிற காது உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு விஷயம் கூட எல்லாரும் கண்களை மூடி நாம் எல்லாரும் ஆண்டவரே இந்த நாளில் நீர் என்னோடு பேசுங்கப்பா. ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அது வெள்ளி தட்டில் வைக்கப்படக்கூடிய அது ஒரு பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை கொடுப்பார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகளிலே உங்களுக்கு நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, கிருபை உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பெற்றுதான் இந்த இடத்துலேருந்து அனுப்புவார். ஆன்லைனில் பார்க்கிறவர்களுக்கும் கர்த்தர் இந்த நன்மை செய்வார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக தாகத்தோடு இருக்கக்கூடிய உம்முடைய ஜனங்களுக்காக நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்காக இன்று நீர் பேசி அவர்களுக்கு நன்மைகளை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் வாசிப்போம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 19. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷராலே
மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கூட நீங்கள் கைகளை பிடித்து சிரித்த முகத்தோடு சொல்லுங்க, தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒரு ஆராதனை நேரத்தில் ஒரு சம்பவம் சொன்னோம் இல்லையா? மனுஷர்களை நம்பி போனோம், ஒரு ஏமாற்றம் ஆச்சு, ஆனால் கர்த்தர் எங்களை நடத்தினார் அப்படின்னு சொல்லி. அதனுடைய தொடர்ச்சி இன்னொரு சம்பவம் இருக்குது. அதையும் நான் சொல்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஏற்கனவே நான் சொன்னது தான், அதையும் நீங்கள் ஒருவேளை இது ஏற்கனவே நான் சொன்னதாக இருந்தால் கூட இன்றைக்கி அது உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும். அப்போது அந்த பட்டணத்துக்கு போனோம், ஊழிய காரியங்களை பற்றி சொன்னோம். நாங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. அப்புறம் நாங்கள் ஜெபிச்சு வந்துட்டோம். ஆனால் அதற்கு பிறகு கர்த்தர் எங்களை அப்படியே நடத்தி கொண்டே இருந்தார். அப்போது அப் அண்ட் டவுன்ஸ் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சகஜம்தான். எல்லாருடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கும், மேடு பள்ளம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் அந்த டைட் சிச்சுவேஷனில், அந்த நெருக்கமான சூழ்நிலையில் தான் ஊழியங்கள் குடும்ப காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்தது. அப்போது எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா சேலத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய தென்னிந்திய திருச்சபை ஆலயம் CSI திருச்சபையில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு குருவானவராக இருந்தார். அடிக்கடி என்கிட்ட பேசுவார், அடிக்கடி ஊழிய காரியங்களை பற்றி சொல்லுவார். சில நேரம் ஏதாவது காரியத்தை அவர்கிட்ட ஷேர் பண்ணோம்னா நல்லா ஆறுதல் படுத்துவார். அப்போது ரொம்ப அடிக்கடி பேசிகிட்டே இருப்பார். வாரத்தில் ஒரு நாள் பேசுவார். அவருடைய குடும்ப காரியம், அவருடைய பர்சனல் காரியம் சொல்லுவார். ஃபோன்லலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அப்போது ஒரு நாள் திடீர்னு காலையில் கூப்பிட்டாரு, தம்பி நீங்கள் ஒரு 3 நாள் மீட்டிங் நடக்குது, நீங்கள் ஒரு நாள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி, அந்த லெந்து நாள் மீட்டிங் எல்லாம் அந்த நாட்களில் CSI சபைகளில் நடக்கும். அப்போ என்னை கூப்பிட்டார். அப்போ நீங்கள் வந்துடுங்க அப்படின்னோம். அப்போ ஏன் ஐயா கூப்பிட்றீங்க அப்படின்னு. அப்போது ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர் பேர் சொன்னார். அந்த ஊழியர் பேர் சொன்னார். அப்போது சென்னையிலேருந்து வந்தார். அப்போ சொன்னார், அண்ணாச்சி ரொம்ப பெரிய ஆள். அப்போது நான் இப்போ சொல்கிறத வச்சு உங்களுக்கு புரியும் நான் யாரை சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் புரிஞ்சால் சரி, புரியாட்டாலும் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணண்டாம். அப்போ அண்ணாச்சி ரொம்ப பெரிய ஆள், அவர் பெரிய தொழில் இருக்குது, அவ்வளோ இருக்குது, இதெல்லாம் சொன்னார். அதனால் எனக்கு உங்களை பற்றி ரொம்ப பாரம். அதனால் அண்ணாச்சி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. சீக்கிரம் ஆராதனையை முடிச்சுட்டு ஒரு இடத்துல நம்ம எல்லாம் பபே டின்னர் சாப்பிட போகிறோம். சாப்பிட போகும்போது உங்களை என்ன பண்ணுறேன், அறிமுகப்படுத்தி வச்சு உங்களுடைய ஊழிய காரியங்கள்லாம் சொல்லி, நீங்கள் பாவம் வாடகைகளில் சபையெல்லாம் நடத்துகிறீங்க, அதனால் உங்களுக்கு நல்ல அவருக்கு ஒரு ஸ்பான்சரோ ஒரு காணிக்கையோ நான் உங்களுக்கு வாங்கி தந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நம்பிக்கையாக உற்சாகமாக பேசினார். நாங்களும் ஒரு பெரிய பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டோம். அல்லேலூயா. பேக்கில் துணி தான் கொண்டு போனோம், பணத்துக்காக இல்லை. அப்போ நானும் என் மனைவியும் தான் போனோம். அப்போ நாங்கள் எங்களுக்கு போகவா வேண்டாமான்னு அப்படியே மனசு இருக்குது. ஆனால் அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, நீங்கள் வந்துடணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் உடனே இங்கேருந்து மத்தியானம் ட்ரெயினில் கிளம்பி போனோம். ட்ரெயினில் போய் இறங்கின உடனே சபை மூப்பர்கள் எல்லாம் காரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்மளை வரவேற்க ஸ்டேஷனுக்கு நல்ல சொகுசு காரெல்லாம் வந்துச்சு. எங்களை கூட்டு போய் பக்கத்தில் இருக்கிற நல்ல பிஷப்பெல்லாம் வந்தால் தங்கினா அங்கே ஒரு விருந்தினர் மாளிகை இருக்குது, அங்கே கொண்டு போய் தங்க வச்சாங்க. அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ரொம்ப உற்சாகமாயிட்டேன். அப்போது நம்ம நினச்சது நடக்க போது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப உற்சாகம். அங்கே போய் நீங்கள் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் வாங்க அப்படின்னோடனே எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? ரொம்ப உற்சாகம். ஆஹா, இனி நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய நன்மைலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பயங்கர உற்சாகத்தில் இருக்கேன். அப்போ சாயங்காலம் நல்லா மீட்டிங் ஆரம்பித்து எங்களை கூப்பிட்டாரு, அறிமுகப்படுத்தினார். அப்போ டென்சிலாம் சிறப்பு பாட்டு பாடினா, நானும் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணேன், ஆராதனை நடத்தினோம். எல்லாம் ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்தால பக்கத்தில் தான் இருந்தார். இன்னும் உரி பண்ணாதீங்க, 9 மணிக்கு அப்புறம் நிறைய உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்ததுக்கே ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தார். எப்போனா கூட்ட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ மீட்டிங் ரொம்ப பரபரப்பாக, சிரிக்கிறீங்கன்னா சிரிப்பாக தான் இருக்குன்னு கடைசியில். அப்போ மீட்டிங் ரொம்ப பரபரப்பாக போது, செய்தி கொடுக்குற அருமையான ஊழியர் நல்லா அப்படி செய்தி கொடுக்குறாரு, ஃபயராக கொடுக்குறாரு. அண்ணாச்சி நல்லா கொடுக்குறாரு, சென்னையிலேருந்து வந்திருக்கிறாரு. அதனால் சொல்லிட்டாரு, நம்ம பபே டின்னர் இந்த இடத்துல சாப்பிட போகிறோம், முடிஞ்ச உடனே அவர் ஃப்ரீயாக நம்மளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அப்பாயின்மெண்ட் தந்திருக்காரு, நம்ம எல்லாம் பேசிடலாம், பேசிட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு மந்த்லி ரெண்ட் என்ன 1 வருஷத்துக்குரியதே தந்துடுவார், நீங்கள் அப்படியே பேங்கில் போட்டு அப்படியே வித்ட்ரா பண்ணி கொடுத்துட்டே இருக்க வேண்டியது தான் அப்படிலாம் சொல்லிட்டாரு. எல்லாம் சகஜம்தான், மனிதர்களுடைய வாழ்க்கையில் நம்ம நம்புகிறோம். அப்போது நடந்துக்கிட்டே இருந்துச்சு மீட்டிங்கு.
அவருக்கு கொஞ்சம் மீட்டிங்கு எடுத்து செய்தி கொடுக்க ஆரம்பித்தார். அவருக்கு கொஞ்சம் பிரேக் போட முடியல. சரியான நேரத்தில் மீட்டிங் முடிக்கணும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் டைம் ஆகிட்டுனா எங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் நேரம் எங்கள் வீட்டில் எங்கள் சாமும் எங்கள் வீட்டம்மாவும் கொஞ்சம் முழங்கால விட்டுருவாங்க. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ஓவராக போயிட்டு உங்களுக்கு டைம்னா டைம். மக்கள் எப்படிலாம் அப்படி தான் வருவாங்க. நீங்கள் 11க்கு 10:50 முடிச்சிடணும். அப்போ தான் மக்களுக்கே சந்தோஷம் அப்படி சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். அதனால் வந்து மக்கள் எப்பவும் இஷ்டத்துக்கு தான் வருவாங்க. நீங்கள் அதெல்லாம் என்றைக்கும் பேசிடக்கூடாது மைக்கில். நீங்கள் 11 மணிக்குனா 10:50 முடித்தா மக்கள் சந்தோஷமாக போவாங்க அப்படி சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் பிரேக்கு 9 மணி தாண்டிட்டு பிரேக் போட முடியலை. மக்கள் எல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு அப்படியே அங்கங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நைஸாக வந்து அந்த செக்ரட்டரி வந்து, ஐயா காணிக்கை எடுக்கலை, மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம 8:30 காணிக்கை எடுப்போம் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறது எனக்கு கேட்குது. அப்போது நான் எப்படி சொல்ல, தீவிரமாக பிரசங்கம் பண்ணுதார அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி வந்து ட்ரெஸரரை கூப்பிடுதாரு. ட்ரெஸரர் ஐயா நீங்கள் சொல்லுங்கள். ஓ அவர் கையே காமிக்காரு. இந்த ஐரோவில் தான் பாவம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி மாதிரி மெதுவாக போய், ஐயா 9 மணிக்கு மேலே ஆயிட்டு நம்ம ஒரு பாட்டு படிச்சிருங்க, காணிக்கை எடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நைஸாக காதில் சொன்னார். அவருக்கு வந்தது பாருங்க கோவம். யோ அப்படின்னாரு. யோன்னு சொல்லலை, அந்த தொனியில். நான் வந்து காணிக்கையே அப்படி வந்திருக்கேன், 5.5 லட்சம் செலவழிச்சு நான் சேலம் ஃபுல்லாக பிளக்ஸ் வச்சுருக்கேன் அப்படியே சொல்லிட்டாரு. இந்த காணிக்கையெல்லாம் நானே தந்துடுவேன் உமக்கு. அந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டாரு. காணிக்கை எவ்வளோ முக்கியமாக சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னையா காணிக்கையை பற்றி பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி. இது பப்ளிக் மீட்டிங்கில் நடந்த கதை, ரெக்கார்டிங்லாம் இருக்கும், அவங்க வச்சுருப்பாங்க. எல்லாம் அழிச்சிட்டாங்களான்னு தெரியல, அசந்துட்டாங்க. இவர் போட்ட திட்டத்தில் ட்ரெஸரர் மேடையில இருந்து குதிச்சு ஓடுதாரு இருட்டுக்குள்ள. ட்ரெஸரர் இந்த பக்கம் மேடைக்கு இந்த பக்கம் வந்துட்டார். ஐரோவால் பாட்டும் பாம்போல நிற்கிறாரு. அந்தால அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அன்னைக்கு காணிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் அப்படியே அவரே என்னாத்துமே சொல்லி நம்முடைய கத்தரா இருக்கிறேன்னு சொல்லி அவர் முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு கரகரன்னு காரில் போயிட்டார். நான் பார்த்துட்டு நிற்கிறேன், என்ன ஆண்டவரே அப்படின்ட்டு. அந்தால நானும் எங்கள் வீட்டம்மாவும், எப்பா புயல் அடிச்சிட்டுது. அப்போ தான் புயல் நிறையா வந்துச்சு. இது நடந்த சம்பவம்னா அப்போ சிஎஸ்ஐ சர்ச்சில் நடந்தது தான். அவர் அண்ணாச்சி கிளம்பிட்டார். அண்ணாச்சி சொகுசு காரில் வந்தார். சொகுசு காரில் அவர் ஆடி காரில் கிளம்பி போயிட்டார். அப்புறம் அந்த ஐரோவால் பாவம் போல பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. அதில் நாங்கள் போயிட்டோம். நாங்கள் போய் இருந்தால எப்போ டின்னர்லாம் கிடைக்காது. அந்த கரெக்டாக நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது, போகும்போது காரில் போனோம், வரும்போது நடந்து போகிறோம். சரி இப்போ யாரையும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கேன்டா, நடந்து பக்கத்தில் தான் நடந்து போவோன்னு சொல்லிட்டு அங்கே நல்ல வேலை ஒரு தள்ளுவண்டி கடை இருந்துச்சு. ஏன்னா நல்லா சுட அந்த டின்னரோட கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் படுத்துட்டோம். 10:30 மணிக்கு அந்த ஐயா மெதுவாக ஃபோன் பண்ணி, ஐயா ரொம்ப சாரி, நம்ம நினச்சதெல்லாம் நடக்கலை, நான் அதுக்கப்புறம் ஒருத்தருமே கான்டாக்ட் பண்ணல, காலையில் நம்ம பேசிக்கிடுவோம் அப்படின்னாரு. ஐயா ஒன்றும் பேசண்டா, எங்களுக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரிய அப்படி நீங்கள் உங்கள் பிரயாசத்தை பட்டீங்க. ஆனால் மனுஷரால் கூடாததெல்லாம் தேவனால் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலையிலே அவர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. வீட்டில் போய் ஐரோவில் வீட்டில் போய் உட்காந்துட்டு அப்புறம் அந்த காரியத்தெல்லாம் பேசிட்டு மறுபடியும் காலையில் அவருக்கு ஃபோன் வருது. நேற்று மீட்டிங்கில் இப்படி நடந்துச்சாமே, என்ன ஏதுன்ட்டு அவர் எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ அன்னைக்கு நாங்கள் முடிவு பண்ணணும், ஆண்டவரே நாங்கள் ஊழிய காரியத்துக்காக எந்த ஒரு மனிதர்களை பார்த்து மனிதர்களை நம்பி நாங்கள் போகக்கூடாது, நீங்கள் தான் நடத்தணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சு ஆறதுக்கு அப்புறம் ஆண்டவர் அப்படியே ஒவ்வொரு நாளும் தேவ தூதர்களை வீட்டுக்கு கொண்டு வந்து அப்படியே பணம் மூட்டையாக போட்டு போயிட்டார். அப்படிலாம் கிடையாது. மனிதர்களை கொண்டு தான் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. மனிதர்களை கொண்டு தான் நம்மளை என்ன பண்ணுவார், தேவன் நடத்துவார். அப்போ நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் மனிதர்கள் மூலமாக நமக்கு ஏமாற்றங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தீமைகளை நன்மையாக மாற்றி உதவக்கூடியவர்களை கர்த்தர் எழுப்புவார். அதுதான் தேவனால் செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ மனுஷரால் எதெல்லாம் கூடாதோ தேவனால் எல்லாம் கூடும். அப்போ அதற்கு பிறகு அப்படியெல்லாம் பட்ட பிரயாசங்கள் அப்படியெல்லாம் அதெல்லாம் பார்த்து தான் தேவனே நடத்த ஆரம்பித்தார். தேவனே நடத்த ஆரம்பித்து தேவனே ஜனங்களை எழுப்பி அது மாத்திரமல்ல, ஊழியங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க, ஊழியங்களுக்கு உதவுகிறவங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த வளர்ச்சியை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய காரியங்களை நாங்கள் சொல்லலாம். அது சொன்னோம்னா அது செய்தியை விட்டு அவுட் ஆஃப் டாபிக் போன மாதிரி ஆயிரும். ஊழியங்களுக்காக
கொடுத்தவங்க, கொடுத்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களெல்லாம் இன்னும் கர்த்தர் அற்புதமாக அதிசயமாக நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் நீங்களும் நிறைய பேர் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க, ஊழியத்தை செய்கிறீங்க, ஊழியத்தை நடத்துகிறீங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகாததெல்லாம் இயேசுவின் நாமத்தினால ரிலீஸ் ஆவதாக. அல்லேலூயா. வராத நன்மைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு வருவதாக. கூடாத காரியங்கள் எல்லாம் தேவனால் எல்லாம் கூடட்டும்னு சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்போ மனுஷரால் கூடாத சில காரியங்கள், மனுஷரால் நடக்காத சில காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனே கர்த்தர் நடத்தி கொடுத்தார். அதை மாத்திரம் நம்ம சுருக்கமாக நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். யோசுவாவினுடைய சரித்திரத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவாவினுடைய சரித்திரத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12 13 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஆமென். ஆமென். அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. அல்லேலூயா. சரி, எல்லாரும் நீங்க குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12 13. நீங்க இதை குறிச்சு வச்சுட்டு என்னை கவனிங்க. சூரியனோ சந்திரனோ என்ன பண்ணிருக்கு? தன்னுடைய மூமெண்ட்ஸ், தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி இருக்கு. சரியா? சூரியன் சந்திரன் நின்றுச்சு அப்படின்னா சூரியனும் சந்திரனும் மட்டுமா நின்றுருக்கோம்? பூமியே நின்றுருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. பூமியும் நின்றதுன்னு அர்த்தம். இன்னைக்கு சரித்திரத்தின் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி மாத்திரம் தன்னுடைய இயக்கத்தை ஒரு மைக்ரோ செகண்ட், இதுங்கிற ஒரு செகண்டு, அதுக்கும் குறைவாக நிறுத்திச்சுன்னா நம்ம பூமி 75% கடல் நீரால் சூழப்பட்டிருக்கிறது. எல்லா கடல் தண்ணியும் உலகத்துக்குள்ளே வந்துடும். ஆனால் வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்காரு, இனி ஜல பிரளயத்தினால உலகத்தை அழிக்க மாட்டேன். ஜலப்பிரளயம், வெள்ளம் அதெல்லாம் வரதான் செய்யும். ஆனால் அழிவு உலகத்தை, முழு உலகத்தையும் நோவா காலத்தில் டெஸ்ட்ராய் பண்ணார், எல்லாத்தையும் அழிச்சார். அப்போ அந்த முழு உலகத்தை இனி ஜலப்பிரளயத்தினால கர்த்தர் அழிக்க மாட்டார். கர்த்தர் கொடுத்தா, வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்தது தான். அதனால தான் அந்த உடன்படிக்கையாக வானவில்ல வைத்தார் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் பார்க்குறோம். நேற்று காலையில் நேற்று நைட்டு டென்சி கொண்டு எப்போ நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, இன்னைக்கு கோயம்புத்தூரில் ரெயின்போ வந்துச்சான் அப்படின்னாரு. எப்பமெல்லாம் ரெயின்போ வருதோ அப்பமெல்லாம் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம் பாப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த ரெயின்போலாம் நிறைய பேர் அனுப்புனதை காமிச்சாங்க. எத்தனை பேர் ரெயின்போ பார்த்தீங்க? நாங்கள் செல்லில் பார்த்தோம். சரியா? அப்போ அந்த உடன்படிக்கையாக வானவில்ல கர்த்தர் வைத்தாராம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடம், அது ஒரு நிமிடம் இல்லை, ஒரு செகண்ட், ஒரு வினாடிக்கு குறைவாக நம்ம பூமி தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தினா கூட பூமி அழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு அதனுடைய காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே யோசுவாவினுடைய அந்த சொல்லை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பகல் முழுவதும் சூரியனை நிற்க பண்ணுகிறார். சந்திரனும் அவர் பள்ளத்தாக்கில் நிற்குது. அது மாத்திரமல்ல, அது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு தீவிரிக்கவில்லையாம், போகலை அப்படின்னு அர்த்தம். அப்போ இது யாரால முடியும்? தேவனால முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு முடியும். உங்கள் வாழ்க்கையில் சில காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக நடக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். இயற்கைக்கு அப்பாற்பட்டதா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் மாத்திரம்தான் நடத்த முடியும். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பெரிய வெள்ளம் வருது, பெரிய சமுத்திர கடல் கொந்தளிப்பு அலைகள் வருகிறது, புயல் வருது. இப்போ ஒரு புயல் வந்துச்சு. என்ன புயல்? ரீமா புயலா? ரீமல் புயல். செய்தி பார்க்கலையோ? கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே மேற்கு வங்காளத்தில்
சரியான அது அப்படியே மேற்கு வங்காளத்தின் வழியாக அப்படியே பங்களாதேஷ்குள்ளே போயிட்டு சரியான அழிவு அந்த பக்கத்தில் வந்து. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி புயல் வர்றதை மனுஷனால் என்ன பண்ண முடியல, தடுக்கவே முடியாது. புயல் வர்றதை தடுக்கிறதுக்காக ஏதாவது கோட்டைச்சுவர் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. ஆனால் அதை நிறுத்த கர்த்தரால முடியும். புயல் வருகிறத நிறுத்தவும் கர்த்தரால முடியும். ஒருவேளை புயல் சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து உங்களை என்ன பண்ண முடியும், தப்புவிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அப்போது சூரியனும் சந்திரனும் நின்றதான். 2 காரியத்தை நான் உங்களுக்காய் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக சூரியன் அப்படிங்கிறது பகலுக்காக வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகா பெரிய ஒரு சுடர். சந்திரன் அப்படிங்கிறது இரவு நேரத்தில் இரவுல வெளிச்சத்தை தருவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அது ஒரு சுடர். அப்போ இரவுக்காக பகலுக்காக சுடர்களை உண்டாக்கின தேவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அந்த சிருஷ்டிப்பின் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சூரியன் போல ரொம்ப ஆக்ரோஷமாக எழும்பக்கூடிய அந்நிய வல்லமைகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம். சில நேரம் சந்திரன் போல சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டே இருக்கலாம். சின்ன சின்ன ட்ரபுள்ஸ், சின்ன இடைஞ்சல்கள். இதெல்லாம் பிசாசு உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பக்கூடாதபடி ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் போராடி கொண்டே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்களை வச்சு அவர் போராடி கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை கூட நிறுத்துவதற்கு அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். நான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். ஒருவேளை சூரியனை எதுவும் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. சூரியனுடைய 1000 கைகள் மறைத்து நின்றாலும் சூரியன் என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. சூரியனுக்கு வெளிச்சத்தை என்ன பண்ண முடியாது, எந்த திரை போட்டு என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட வல்லமைக்கு ஒத்த சில காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அதை கூட கர்த்தர் நிறுத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ உங்கள் வாழ்க்கையில் சில அந்நிய வல்லமைகள் உங்கள் குடும்பத்தில் எழும்பி போராடி கொண்டே இருக்கிறதா? என் வாழ்க்கையில் இந்த காரியம் என்னோடு போராடி கொண்டு இருக்கிறது, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பில் இது எனக்கு எழும்பிக்கொண்டே இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு ஒரு ஜெயம் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறவர்களாக இருக்கலாம். என் தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிரியைகளை எல்லாம் அவர் நிறுத்துவதற்கு வல்லமுடையவராக இருக்கிறார். அப்போ சூரியனையும் சந்திரனையும் நிற்க பண்ணி, பூமியினுடைய இயக்கத்தையே நிற்க பண்ணி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வாரானால் அது இந்த நாளிலிருந்து, இந்த மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் அது சீக்கிரத்தில் அது தொடங்க போகிறது. எல்லாரும் கைகளை தட்டுங்க பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சீக்கிரத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய போறீங்க. தேவன் முதலாவது அப்போ சூரியனையும் சந்திரனையும் அவர் நிறுத்தினது மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுக்காக என்ன செய்தார் அப்படிங்கிறத நீங்கள் பின்னாடி உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்த பொழுது அந்த யுத்தத்தில் ஒரு மிகப்பெரிய ஜெயம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி வார்த்தைகிறோம். அப்போ தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் யுத்தம் பண்ணுவார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுடைய காரியங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உங்களுடைய வாழ்க்கைக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தத்திலே சிறந்தவர், யுத்தத்திலே பராக்கிரமசாலி. கர்த்தரே உங்கள் வாழ்க்கையில் ஒரு யுத்தத்தை தொடங்கினார் என்றால் ஜெயம் உங்களுக்கு உண்டு. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமுடையவராய் இருக்கிறார். இரண்டாவது நாம் வாசிப்போம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 9, 10, 11 ஆளுக்கு ஒரு வசனமாய் வாசிங்க. ஆமென், ஆமென். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திருப்ப வேண்டும் என்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அதிகாரத்தை வாசிச்சிருக்கிறீங்க? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? வாசித்தவங்க கை தூக்குங்க. அல்லேலூயா. இந்த பகுதியை வாசிச்சிருக்கீங்களா? இந்த பகுதியை
இந்த 3 வசனம், 10ஆம் வசனம், 9, 10, 11 இதுக்கு முன்னாடி வாசித்திருக்கிறீங்களா? வாசித்திருக்கீங்க தானே? என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல? ஆமா, முன்னாடி போச்சா பின்னாடி போச்சா? நல்லா சொல்லுங்க, முன்னாடியா பின்னாடியா? முன்னாடி போகணுன்னு சொன்னவங்க கை தூக்குங்க. பின்னிட்டு என்ன? சரியா? சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல எசேக்கியா சொல்றாரு 10வது வசனத்துல, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். இப்போ இந்த சம்பவம் வந்து எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு, நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஆனால் அவர் சுபர்புறமாக திரும்பி ஜீவன் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போவாய். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 6, 7 வாசிக்கும் பொழுது நீ சுகமடைந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக போற அப்படின்னு சொல்லி அந்த கர்த்தர் சொன்ன பொழுது, அப்போ நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அந்த அடையாளம் தான் இந்த அடையாளம். லேட்டா டைம் போகணும். இப்போ நம்ம வீடுகளில் இருக்கிற வால் கிளாக்கில் செல்லு திடீர்னு குறைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்லோவாக போயிடும். 10:30 மணி நினைப்போம், அங்கே 11 ஆயிரும். அந்த மாதிரி நிறைய நடந்துருக்குது. சில நேரம் அது லேட்டாக போயிடும். சார்ஜ் இறங்கிட்டா அது லேட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன். ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். 11 மணிக்கு ஒருத்தரை சந்திக்கணும். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். நான் கரெக்டாக டைம் படி தான் போகிறேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய வால் கிளாக்கை பார்த்தா 10:55 காமிக்குது. அப்போ 10:55 காமிச்ச உடனே டக்குன்னு அவசரப்பட்டு நான் ஏன் வாட்சை பார்க்கல, ஆனால் நான் போனது 10:20 அந்த மாதிரி உள்ளே போயிட்டேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு பார்க்கும்போதே 10:55. அப்போ டக்குன்னு அந்த பேச்சு மும்மரத்தில் நினச்சிட்டு, ஐயோ 10:55 ஆகி போட்டே இருக்க, 11 மணிக்கு அங்கே இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவசர அவசரமாக சொல்லிட்டு அடித்து புரண்டுட்டு வண்டியை 80 ஓட்டிகிட்டு போய் அங்கே நின்னா மணி 10:45 தான் காமிக்குது. எனக்கு ஒன்றுமே புரியலை. அவருக்கு ஃபோன் பண்ணி எங்கள் 10:55 காமிச்சிதே அப்படின்னு கேட்டேன். நாங்கள்லாம் சீக்கிரமாக கிளம்புறதுக்காக 20 நிமிஷம் முன்னக்கூட்டி வச்சுருக்கோம். அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் எங்களுக்கு பார்க்கும்போதெல்லாம் அது 20 நிமிஷம் முன்னக்கூட்டி ஓடுதுன்னு தெரியும் அப்படின்னாரு. நல்லா கிளம்பினேரியா, நான் உங்கள் கூட கொஞ்ச நேரம் இருந்திருப்பேன். 11 மணிக்கு ஒருத்தரை பார்க்க வந்தோம். இங்கே வந்த இடத்துல கதவே திறக்கலைன்னு, அதனால் என்ன டீ குடிச்சிட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்படி தான் நடந்திருக்கோம். 11 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போனால் அப்போ தான் 10:45 ஆச்சு. எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அப்படியே போய் உட்காந்து பக்கத்தில் பேக்கரியில் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே பேப்பர்லாம் படிச்சுட்டு அவர் 11:10 தான் வந்தார். நான் பார்க்குற ஆள். அப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சாயை வந்து பின்னிட்டு போகிறல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில பச்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். பச்சித்த வருஷங்களின் விளைவை நீங்கள் இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டு, இவ்வளவு நாள் முயற்சி பண்ணி, இவ்வளவு நாள் ஜெபித்து சில காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பச்சித்து போடப்பட்டிருக்கலாம். அதனுடைய விளைவெல்லாம் உங்களுக்கு திரும்ப வரும். ஆண்டவர் டைம் சோனையே மாத்துறார். 10 பாகை தின்னிட்டு போகிறார் அப்படின்னா கடியாரத்தில் முள்ள திருப்பலை. ஏற்கனவே நடந்ததெல்லாம் பின்னாடி போயிருக்குது. அப்போ குளித்தவர் 2வது குளிச்சிருப்பார், சட்டப்பட்டவர் 2வது சட்டை போட்டிருப்பார். ஒரு சின்ன கற்பனை. இப்போ அநேகம் ஆங்கில திரைப்படங்கள்லாம் டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பழைய வருஷத்துக்குள்ளே போய் பழைய காரியங்கள், அது ஒரு கற்பனை தான். இனி வரைக்கும் இந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, அது ஒன்றும் உண்மை அல்ல. அப்போ அந்த 10 பாகையை கர்த்தர் திரும்ப பண்ணினாராம். நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உறுதிப்படுத்துறதுக்கே கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். எசேக்கியா ராஜாவோட கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு டைமே மாற்றுதார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் டைம் மாறப்போகுது அப்படின்ட்டு. அல்லேலூயா. உங்கள் டைமே மாறப்போகுது. அல்லேலூயா. உங்கள் டைம் சீக்கிரத்தில் சேஞ்ச் ஆக போகுது. ஆமாம், குடுகுடுப்புக்காரர் சொன்ன மாதிரி நல்ல காலம் பிறக்க போகுது. அல்லேலூயா. நல்ல காலம். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? செய்தியெல்லாம் கேட்டிருக்கீங்களா? நல்ல காலம் பிறக்க போகுது. ஆமென். இப்போ உங்கெல்லாம் காணும் என்ன, இப்போ வர்றதில்லை போல இருக்கு.
ஆனால் அவங்க சொல்லுவாங்க காலையிலே வந்து நல்ல காலம் பிறக்க போகுது. யாருக்கு நல்ல காலம் பிறக்குதோ இல்லையோ அவங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடும். ஆமென். அப்போ அந்த குடுகுடுப்பை ஆற்றவங்க அவங்களுடைய சிலர்லாம் எங்களுக்கு ரொம்ப தெரியும். இங்கே கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இப்போ அவங்க அந்த காரியம்லாம் பண்ணுறதில்ல. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வருஷத்தில் இத்தனை தடவை போய் இதை நாங்கள் செய்யணும், எங்களுடைய சாமிக்காக அதை நாங்கள் செய்யணும் அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. இருக்காங்க, பக்கத்தில் இங்கே இருக்காங்க. இப்போ நாங்கள் போகிறதில்ல, அதுலேருந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன், கொஞ்ச நாள் கழித்து போடுவேன். ஒரு நாள் இப்படி தான் ஒரு குறி சொல்கிற குடுகுடுப்பாட்டுற அம்மா என்கிட்ட வந்து மாட்டினாங்க. எங்கள் வீட்டம்மா தான் மாட்டிக்கிட்டாங்க, ஏன்ட்ட மாட்டலை. ஏன் ஒரு மறந்துட்டோ ஜோதி அந்த ஆமாம் இருக்கு அந்த வீடியோ சீக்கிரத்தில் யூடியூப்பில். அது வந்து நல்லா குறி சொல்லிச்சே, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு. நம்ம குறி கேட்க போகக்கூடாது தானே, ஆனால் அதுவாக வந்து சொல்லுது. ஆனால் எல்லாம் கரெக்டாக சொல்லுது. எல்லாம் சொல்லிச்சுன்னா நடந்தது தான் சொல்லுது, நடக்கிறத சொல்ல முடியாது அதால். புரியுதுங்களா? எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் கேட்டுச்சு, ஏதோ கேட்டுச்சு, பழைய துணி கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க, எல்லாம் கேட்டுச்சு. அப்போ நான் அதை எடுத்து, அம்மா அங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதுக்காக நான் தரல, ஒரு வயதான காலத்தில் இதை செய்கிறீங்கன்னு உன் மேலே இறக்கப்பட்டு இதை நான் தர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாவ மன்னிப்பு ஜெபத்தை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா சொல்லுது, சாமி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம் சாமி அப்படின்னு சொல்லி கரெக்டாக சர்ச் அட்ரஸ் எங்கே இருக்குது, பாஸ்டர் பேரெல்லாம் சொல்லுது. நீ சர்ச்சுக்கு போயிட்டு குறி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அது யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். சாரி, எங்கள் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஏற்றணும், ஆனால் ஏற்றினா ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை அப்படியே வச்சுருக்கோம். அதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இல்லை, இது வந்து நாங்கள் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுவோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. இன்னும் என்னென்னவோ சொல்லிச்சு குறைவா கிட்டத்தட்ட. அப்புறம் அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தோம். அப்போ அது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லி அப்படியே நாங்கள் எங்கள் வயிற்று பிழைப்புக்காக சொல்கிறோம், எனக்கு இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது அப்படின்னுச்சு அந்த அம்மா. ஏன் இதை நீங்கள் செய்கிறீங்க, எனக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறோம். அது ஒரு நாள் அப்படி யூடியூப்பில் நைஸாக போடணும், கொஞ்சம் எடிட் பண்ணி போடணும். அப்போ தேவன் வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மோசமான நேரமாக இருந்தாலும் சரி அந்த டைமே மாற்றிடுவார். அப்போ தேவன் வந்து நேரங்கள், காலங்கள், நேரங்கள், சமயங்கள், சூழ்நிலைகளை மாற்ற முடியும். வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நான் சொன்ன வசனம் அது இல்லை, அவர் காலத்தையும் சரி வீட்டில் போய் பார்த்துட்டு வந்து அடுத்த வாரம் வாசிங்க, நான் அதை எடுக்கலை. அப்போ அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அப்போ இப்போ கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் எசேக்கியா ராஜாவுக்காக மாற்றினார். அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மாற்ற போகிறார். அவர் சொன்னால் சாயை முன்னிட்டு போகிறது சாதாரண காரியம், நீங்கள் பின்னிட்டு போக பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இதில் எது அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பச்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்கு அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் எசேக்கியாவினுடைய இந்த மரணப்படுக்கை, வியாதி படுக்கையை மாற்றினது மாத்திரமல்ல, பின் நாட்களில் பெரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் செய்தார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி எசேக்கியாவுக்காக நேரத்தை மாற்றினாரோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் மாறப்போகிறது. உங்களுடைய டைமிங்கை கர்த்தர் மாற்ற போகிறார். அப்போ உலக மனிதர்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு நேரம் சரியில்லை, அதனால் நாங்கள் இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டில் போய் இருக்கிறோம், இந்த ஊர்லேருந்து அந்த ஊரில் போய் இருக்கிறோம்னு சொல்லி நிறைய உலகத்தின் மனிதர்கள் சொல்லுவாங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில் அப்படி நேரத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். ரெண்டாவது இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது அதில் 5ம் 6ம் வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. இவன் பாருங்க, இது பெரிய சம்பவம், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இங்க சாராள் சொல்றாங்க, தேவன் என்னை நகைக்க பண்ணினார். சொல்லுங்க பார்ப்போம். தேவன் என்னை, ஆமா, என் வாழ்க்கை ரொம்ப நாள் அழுகையில தான் இருந்துச்சு, ரொம்ப நாள் என் வாழ்க்கை விசனமும் சஞ்சலப்புமாக தான் இருந்துச்சு.
இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் சிரிப்பு வந்திருக்குன்னு சொல்லி அந்த சாராளம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 18 வயதாய் இருந்தான், 100 வயதாய் இருந்தான். அல்லேலூயா, 100 வயது. இந்த முன்னாடி இந்த சம்பவம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது 100 வயது, சரீரம் செத்து போனவன், ஸ்திரீகளுடைய வழிபாடுகள் நின்று போனதுன்னு சொல்லி மனுஷனால ஒரு கூடாத காரியத்துக்குள்ள அந்த ஒரு லிமிட்டுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. மனுஷனால அது கூடாது தான். மனுஷனால முதிர் வயது ஆனதுக்கப்புறம், முதிர் வயது சென்றதற்கு பிறகும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 100 வயதான அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணி எவ்வளவோ காரியங்கள், அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாராளால் இஸ்மவேல் கூட வந்தாச்சு. அது மனுஷ முயற்சி. ஆண்டவர் 75 வயதில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுக்க போகிறேன், அது வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், கடற்கரை மணலத்தனையாக இருக்கும்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துறாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் அவங்க மனசுல நினைக்கிறாங்க, நமக்கு இவ்வளோ வயசாயிட்ட, இவ்வளவு நாட்கள் ஆயிட்ட, இது நடக்குமான்னு சொல்லி அவங்க ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அதனால் ஒரு இஸ்மவேலுடைய சந்ததி தேவையில்லாமல் வருவதற்கு அவங்க காரணமாக மாறுறாங்க. அப்போ சில மனுஷ முயற்சி, சில மனுஷ காரியங்கள், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பார், இது என்னால் தான் கூடும், இது என்னால் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சில முயற்சிகள். அது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில முயற்சிகளை பண்ணுவோம், அது தோல்வியில் முடிஞ்சிடும். எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அதுக்காக நம்ம சும்மா இருக்கலாமா அப்படின்னு நினைப்போம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு வேத வசனம், நீங்கள் சும்மா இருப்பதே உங்களுக்கு ஒரு பலன். அதனால் சும்மா இருக்கிற நேரத்தில் சும்மா இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள், சும்மா இருக்கிற நேரத்தில் சும்மா இருங்க. அல்லேலூயா. சும்மா இருக்க வேண்டிய நேரத்தில் சும்மா இருக்க வேண்டியதான். கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அப்போ 100 வயதில் மனுஷனால கூடாத ஒரு காரியத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய முடிஞ்சதுன்னா, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பலத்தில், உங்கள் ஞானத்தில், உங்கள் அறிவில், உங்கள் திறமையினால் முடியாத காரியத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள், உங்கள் பலத்தினால, உங்கள் ஞானத்தினால, உங்கள் அறிவுனால, உங்களுடைய திறமையினால் முடியாத காரியமெல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது போலவே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. இந்த வார்த்தையை சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்போ மனுஷரால் கூடாத காரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 42, 51, 52 ஒருத்தர் வாசிங்க. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். எல்லாரும் எடுத்து குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 41, நான் மன்னிக்கவும், 41, 51, 52. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். தேவன் என்ன பண்ணினார்? அவருடைய வருத்தம், குடும்பத்தை மறக்க பண்ணினாராம். ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் சில வருத்தங்கள் மறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கடந்த காலம் வருத்தத்தையே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? பலன் குறையுமா கூடுமா? பலன் குறையும், அழகு குறைஞ்சிரும், முடி கொட்டி போயிடும், முடி வெள்ளையாகி போயிடும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா?
அப்போ அதனால் முடி வெள்ளையாக இருக்கவங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. அது சில நேரம் இளம் நிறை வரும், முதிர் வயதுனால நீங்கள் உங்களுக்கு நிறையெல்லாம் வரத்தான் செய்யும். அப்போ இந்த இடத்துல தேவன் பண்ணின ஒரு 2 காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவன் பண்ணின காரியம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருத்தத்தை மறக்க பண்ணினார். அல்லேலூயா, சொல்லுங்க பாப்போம் கைகளை உயர்த்தி. என் தேவன் என் வருத்தத்தை எல்லாம் மறக்க பண்ணுவார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வருத்தமும் மறைஞ்சு போகணும். சில நேரம் சில வருத்தங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையில் அது நேரிடுகிறதா, அந்த வருத்தம் பின் நாட்களில் அநேக பாடுகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, உபத்திரவங்களுக்கு, போராட்டங்களுக்கு அது காரணமாய் அமைகிறது. அப்போ தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வருத்தங்களை மறக்க பண்ணுவாராக. பக்கத்தில் இருக்கவங்களுடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, தேவனே உங்கள் வருத்தங்களை எல்லாம் மறக்க பண்ணுவார். எல்லா பக்கத்தில் இருக்கவங்க எல்லா கரங்களை பிடிங்க. தேவன் உங்களுடைய எல்லா வருத்தங்களை மறக்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, என் தகப்பனுடைய குடும்பம். யாருடைய குடும்பம்? யாருடைய குடும்பம்? ஆமாம், பெண்கள் கொஞ்சம் சத்தமாக சொன்னால் நல்லா இருக்கும். அல்லேலூயா. தகப்பனுடைய குடும்பத்தை என்ன பண்ணினாரா? கொஞ்சம் கவனிங்க, சிக்னல் வந்தாச்சு முடிக்க சொல்லி. முடிச்சிருதே. யாருடைய குடும்பத்தை மறக்க சொன்னாரு? எத்தனை பேர் உண்மையிலே தகப்பன் குடும்பத்தை மறந்து நீங்க வாழ்க்கப்பட்ட குடும்பத்தை மாத்திர நினைச்சு உண்மையா இருக்கிறீங்க? சான்ஸே இல்லை. ஓகே, அல்லேலூயா. சரி, ஓகே. இன்னொரு இடத்துல வசனம் இருக்கு, உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, ராஜா உன்னில். ஆண்கள் தான் சொல்றீங்க. ராஜா என்ன பண்ணுவாரா? பிரியமா இருப்பார். அப்போ கொஞ்சம் கவனிங்க, நான் முடிச்சிருந்தேன். சரி, நீங்க மறக்கிறது மறக்காம போறது உங்க காரியம், அது உங்களுக்கும் கத்தருக்கு இருந்துட்டு போட்டோம். நான் உங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அந்த தகப்பன் குடும்பத்தையே மறந்து போயிட்டான் அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னா, அவ்வளவு சந்தோஷம் அவன் வாழ்க்கையில் வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு சந்தோஷத்தை யோசேப்பு அவ்வளவு நாள் கஷ்டங்கள் பட்டு கொண்டு இருக்கிறார், அவ்வளவு நாள் துன்பத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த துன்பமும் அந்த கஷ்டமும் அப்படியே மறக்கும்படி பண்ணினார். நாளைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வருத்தம் மறைந்து போகக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினால, மகிழ்ச்சியினால, நன்மையினால கர்த்தர் நிரப்புவாராக. ஆமென். எத்தனை பேர் நடக்கணும்னு விரும்புறீங்க? நடக்கும் நினைக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்களாம் நல்லா கைகளை உயர்த்தி நீங்கள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில கூட தேவன்தான் வருத்தத்தை மறக்க பண்ண முடிஞ்சுது, குடும்பத்தை, தகப்பன் குடும்பத்தை கூட மறக்க பண்ண முடிஞ்சுது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற நீங்க தகப்பன் குடும்பத்தெல்லாம் மறக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் அல்ல. உங்க குறைஞ்சபட்சம் உங்களுடைய வருத்தமாவது மறக்கணும். அதான் என்னுடைய ஆசை. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அப்போ மனுஷரால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால் கூடும். கேட்ட செய்தியின்படியே மனுஷரால் கூடாதவைகள் எல்லாம் தேவனாலே கூடும். யோசுவாவுக்காக சூரியன் சந்திரனையும் பூமியின் ஏக்கத்தையும் நிறுத்தி ஆசீர்வதித்து யுத்தத்தில் ஜெயம் கொடுத்த கர்த்தர் இந்த நாளிலே என் ஜனங்களுக்காக அவர்கள் செய்கிற எல்லா யுத்தத்தின் காரியத்தில் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை கொடுப்பீராக. உங்கள் வாழ்க்கையிலெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஜெயம் வரப்போகிறது. ஒரு மிகப்பெரிய ஜெயத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லா கரங்களை தட்டி நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம், எடுக்கிற முயற்சியில ஒரு ஜெயம், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். எசேக்கியாவுக்காக அது 10 பாகை பின்னிட்டு திரும்பினது. உங்களுடைய கர்த்தர் உங்களுடைய நேரத்தை மாற்ற போகிறார். காலங்கள், சூழ்நிலைகள், சமயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில மாறப்போகிறது. எதிர்பார்த்த நன்மைகளை எல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். யோசேப்பினுடைய வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணினது போல தேவன் உங்களுடைய எல்லா வருத்தங்களை கர்த்தர் மறக்க பண்ணுவார். எல்லா வருத்தங்களை கர்த்தர் மறக்க பண்ணுவார். வருத்தத்தோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, எத்தனையோ நாள் நீ வருத்தப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறத என் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ நீர் விடக்கூடிய கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய வருத்தம் சொல்லி மாளாததாய் இருக்கிறது. உன்னுடைய வருத்தத்தின் நிமித்தம்
நீ பட்ட பாடுகள் எல்லாம் கர்த்தர் இந்த நாளில மாற்றப் போகிறார். இந்த மாதம் அவனுடைய வருத்தங்கள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் அவனுடைய வாழ்க்கையில வருத்தம், நீங்க கரங்களை தட்டி நீங்க விசுவாசத்தோடு கர்த்தரை நம்பி நீங்க ஆராதிக்கும் பொழுது இந்த நன்மையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைக்க போகிறார். ஓ தகப்பன் குடும்பங்கள், ஓ தகப்பனை எல்லா வருத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மறக்க பண்ணுவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 100 வயதுல பிள்ளை செல்வத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தது போல சீக்கிரத்தில் கர்ப்பத்தின் நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த வார்த்தைகளின்படியே உங்களுடைய ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். தேவனாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. இந்த அருமையான மக்களுக்கு எல்லாம் இந்த நாட்களிலே கூடி வருவதாக எங்களை கூட உங்களுடைய பலத்த கரத்துக்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமா ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்து உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிறவங்களிடத்துல உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. இன்னிலும் பெரிதாகவளை காண்பாய். என்னாகமும் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷராய் இது கூடாதுதான், தேவனால் இது எல்லாம் கூடாதுதான், எல்லாம் கூடும். மத்தேயு 19:26. இயேசு அவரை பார்த்து, மனுஷரால் இது கூடாதான், தேவனால் எல்லாம் கூடும். மத்தேயு 19:26. முதலாவது ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். மத்தேயு 19:26. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாய், அவர் உன்னை அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14. நீதியிலும் மயானங்கள் இதிலும் பெருநாள்கள் காண்பாய்.